சிவாய நம. திருச்சிட்டம்பலம். 800 வருஷத்துக்கு முன்னாடி 108 சிவலிங்கங்கள் ஆற்றங்கரை ஓரத்தில் வைத்து வழிபடப்பட்டு மறைந்து போன வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டம் தக்கோலத்துக்கு பக்கத்துல வெள்ளமேடுன்ற கிராமத்தில் கொசஸ்தலை ஆற்றின் கரையில 108 சிவலிங்கங்கள் பல்லவ மன்னர்களால் வைத்து வழிபடப்பட்ட தகவலின் அடிப்படையில கோவை அரண்பணி அறக்கட்டளை சார்பில் 2023 மார்ச் மாதம் நேர்ல வந்து பார்த்த போதுதான் சிவலிங்கங்கள் வயல்வெளிகள்லையும் முட்புதர்கள்லையும் மண் மேட்டுக்குள்ளையும் புதைந்த வண்ணமுமா இருந்தது. அப்போதே இந்த சிவலிங்கங்களை மீட்டு திருப்பணி செய்த முயற்சித்தோம், அனுமதி கிடைக்கப்பெறல. தொடர் முயற்சிக்கு பின்னாடி 2024 ஆண்டு பிப்ரவரி 18 இந்த சிவலிங்கங்கள்ல முதன்மையானதாக கருதப்பட்ட 5.5 அடி உயர சிவலிங்க திருமேனி நெல் வயலினுடைய வரப்புக்குள்ள ருத்ரபாகம் வெளியே தெரியும்படி புதைஞ்சிருந்தது. ஜேசிபி வண்டி வரவழைச்சு அந்த சிவலிங்க திருமேனி மீட்டெடுத்தோம். மீண்டும் ஒரு இடைவெளி. சரியா 1.5 வருடம் கழிச்சு 2025 ஜூன் 28 அந்த எடுத்து வைத்த சிவலிங்க திருமேனிக்கு கருங்கல் பீடங்கள் அமைச்சு புதிதாக ஆவுடை மற்றும் நந்தியம் பெருமான் செய்து வரப்பட்டு திருமேனிகள்ல திருமுறை பதியங்கள் பாடி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. உடனுக்குடனே மேற்கூரையும் அமைக்கப்பட்டது. இந்த சிவலிங்கம் புதைந்திருந்ததற்கு பக்கத்துல அம்மன் குளம் அழைக்கப்பட்ட கண்மாய்க்குள்ள ஒரு லிங்கபானம் மட்டும் இருந்தது. அந்த லிங்கபானத்தையும் பத்திரமா எடுத்துட்டு வந்து பீடங்கள் அமைச்சு பிரதிஷ்டை செய்துட்டோம். தமிழ் முறைப்படி வேள்வி செய்யப்பட்டு திருமுறைகள்ல கயிறு சாற்றி வீழி அழகீஸ்வரர் என்ற திருநாமிடப்பட்டது. சிவனே அனல் பொங்கும் முகம் கொண்ட அண்ணாமலையானே, சிவ வழிபாட்டிற்கு புத்தகங்கள் வழங்கப்பட்டது. எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன், இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன். சிவபுண்ணியம் சேர்க்கும் இது போன்ற திருப்பணியில நீங்களும் இணைஞ்சிக்க விரும்பினா பிளே ஸ்டோர்ல அரண்பணிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி மாதம் 100 ரூபாய் மட்டும் செலுத்துங்க. 100 ரூபாயில 100 சிவாலயங்கள் திருப்பணி பண்ணலாம். அன்பர்களுக்கு உருத்தராக மணி அணிவிக்கப்பட்டு ஆலயம் ஊர் பொதுமக்கள் கையில வழிபாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டது. 30 வருஷமா எங்க வயசுக்கு இருந்துச்சு இந்த சிவன். இவ்வளவு நாளா கோயில் கட்ட முடியல, நாங்க ரொம்ப இதுவாக இருந்தோம். இப்போ அரண்பணியில இருந்து வந்து கட்டி கொடுத்தாங்க. நாங்கள் இனிமேல் கோயில் கட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். எங்கள் மக்களுங்களுக்கும் நல்லது செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. சிவாய நம. திருச்சிட்டம்பலம்.